ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் ஜோதிட ரத்னா சங்கமம் 3வது கருத்தரங்கத்திற்கு என்னை அழைத்து கௌரவப்படுத்திய அம்மா MP வினோதினி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி எனது வாய்மொழியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஜோதிட ஆசான்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் அனைவரின் பாதம் வணங்கி, என் தாய் தந்தையரின் பாதம் வணங்கி, அதனாரி ஈஸ்வரரின் பாதம் வணங்கி, ஆதிகேசவன் பாதம் வணங்கி, ஆபத்து காத்த விநாயகரின் பாதம் வணங்கி, திரு செங்கோட்டு வேலவரின் பாதம் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் சார் நான் நல்லதுதான் செய்கிறேன், எல்லாமே போகாத கோவில் இல்லை, போகாத மழை இல்லை, எல்லாத்திட்டையும் பெரியோர்கள்ட்ட அன்பா தான் நடக்கிறேன், ஆதரவா தான் நடக்கிறேன், எனக்கு வேணா நல்லது மட்டுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை அப்படிங்கிற மாதிரி எல்லோருடைய கேள்வியும் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அதாவது வீட்டில் இருக்கிற 4 பேர்த்துக்கு இப்ப சிம்ம ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லுவோம், அஷ்டமச்சனின்னு சொல்லுவோம். கன்னி ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டகச்சனின்னு சொல்லுவோம். விருச்சிக ராசிக்கு, தனுசு ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்தாஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பம், மீனம், மேஷம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 சனி. இத்தனையும் ஒரே வீட்டில் இருந்தா நாங்க எப்படி சார் சமாளிக்கிறது? அப்படித்தான் எல்லாருடைய கேள்வி இருக்கு. இது எப்பதான் சரியாகும்? நம்ம பக்கமா 4 தொலைவி பார்த்தோம்னா நான் பக்கமா இல்லை, எதுவும் மாறுறதுக்குரிய அமைப்பு இல்லை. இன்னும் ஒரு 2 வருஷ காலம் பொறுத்துக்காங்க. 2 வருஷ காலமா காக்காய்க்கு சாப்பாடு வைங்கன்னு நேற்று ஒரு அம்மாட்ட சொல்றேன். எத்தனை நாளைக்கு வைக்கணும்? நம்ம எத்தனை நாளைக்கு நான் சொல்ல முடியும்? இது வருஷ கணக்கு. இன்னொரு அம்மா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாருமே குரு பயிற்சி ஜூன் மாசம் 2ஆம் தேதி செஞ்சோம். அப்ப நான் ஒரு அம்மாட்ட சொல்லியிருந்தேன், ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்குமா? குரு பயிற்சி ஆகிறாரு, குரு உங்களுடைய தசை நடத்தக்கூடிய கிரகத்தை பார்க்கிறாரு, இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கும் பாருங்க. குரு பயிற்சி ஜூன் 1க்கு மேலன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப குரு பயிற்சி இங்க காலையில செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போறோம். ஒரு 7 மணிக்கு அந்த அம்மா போன் பண்ணது, நைட்டு 7 மணிக்கு போன் பண்ணி, சார் 1ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, ஒன்னும் மாற்றம் தெரியற மாதிரி தெரியல, ஒரே நல்ல குரு பயிற்சி வந்து 1 வருஷத்துக்குரியதா எங்களுக்கு செஞ்சிரும். அதாவது என்ன அப்படின்னா மேஜிக் ஆகணும், அப்படி மேஜிக் மாரி ஜி பூம்பா அப்படின்னா முடிஞ்சிடணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. என்ன அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய எண்ணங்களும் நாம நடந்துக்கிற, இப்ப வரையுங்க அம்மா வணக்கம் அப்படின்னா வணக்கம் வைக்கிறீங்க, அப்பதான் மரியாதை கிடைக்கும். நாம பார்க்கல கம்மன் உட்காந்துட்டு இருந்தோம்னா என்ன தெரியும்? அப்ப எங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலைன்னா யாருமே இதை செய்ய மாட்டாங்க. அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய வெளிப்பாடுகள், நாம நடந்துக்கிறத பொறுத்துதான் நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் அமையும். இப்ப அது போல நான் எண்களை நீங்க மாற்றி பாருங்க. அதாவது ஒரு போன் நம்பர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு போடுறோம், ஒரு லாக் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு போடுறோம். அந்த பாஸ்வேர்டு நம்பரையாவது மாத்தி பாருங்களேன். அந்த பாஸ்வேர்டு நம்பர்களை மாத்தி பாருங்க, உங்களுக்கு வெற்றி வருதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு நம்பர் ஒரு விஷயத்தை செய்யுமா? கண்டிப்பா செய்யும். என்ன பொறுத்த வரைக்கும்
100% உங்களுக்கு நன்மையை தரும். அதோடைய எண்கள் எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு மாற்றத்தை தரும், எந்த நம்பர்கள் இருந்தா என்ன பிரச்சனையை தரும், இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா முடியாது. எனக்கு கொடுத்திருக்கிற டைம் 1/4 மணி நேரம். அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு என்னத்தை சொல்ல முடியுமோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப என்னுடைய யூடியூப்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் இதுதான் சொல்லுவேன் அப்படின்னு. என்னட்ட நேரடியா படிக்கிறவங்களும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது. அதாவது நீங்க ஒரு விஷயம் நடக்கணும். இப்ப பாருங்க, எனக்கு கரெக்டா கொடுத்த டைம் அதே தான். எனக்கு கொடுத்த டைம் 11 வெற்றி சார். 11 வெற்றி. அப்ப அந்த வெற்றியாகக்கூடிய நேரத்துல அந்த ஒரு நிமிஷம் மனசார உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ, என்ன நீங்க விரும்புறீங்களோ அதை விரும்பிக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா, அந்த 11:11க்கு நம்மளுடைய எண்ணங்கள் ஒருநிலைப்படுத்தி எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்டு பாருங்க. ஐயா வணக்கங்க ஐயா. அதுபோல உங்களுடைய செயல்பாடுகள் நடக்கும். சரி, எப்பயுமே ஒரு இது ஆரம்பிக்கும் போது நல்ல விஷயத்தை செய்யணும், நல்ல விஷயத்தை சொல்லணும். ஒரு ஜோதிடமே பார்க்க வர்றாங்கன்னு வைங்களேன், உனக்கு இப்ப நேரம் சுத்தமா சரியில்லை அப்படின்னம்னா எதுக்கடா இந்த ஆளுகிட்ட வந்தோம் அப்படின்னு ஆயிடும். அப்ப சொல்லும் போது 4 விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, அப்ப 13 அப்படின்னு யாருடைய போன் நம்பர்லயோ ஏதாவது பாஸ்வேர்ட்லயோ நீங்க வச்சிருக்கிறீங்க சார், உங்களுடைய ஆதார் கார்டு 12 நம்பர்ல இந்த 13ஆம் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா 2 நம்பர் அப்படிங்கிறது ஒரு பாவகம். 2 நம்பர் அப்படிங்கிறது ஒரு பாவகம். இப்ப பாருங்க, ஆதார் கார்டுல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை மாற்ற முடியாது. அதுக்காக ஒரு போன் நம்பரை மாத்திக்கலாம், ஒரு பாஸ்வேர்டு நம்பரை மாத்திக்கலாம். அப்ப 13 அப்படின்னு எண் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறையும். ஐயா வணக்கம். ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் ஜோதிட ரத்னா சங்கமத்துக்கு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மூத்த முன்னோடி எங்களின் குருநாதர் மதிப்புக்குரிய சௌரிராஜன் ஐயா அவர்களை விழா மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அதே போல இப்போ ஒரு ஐயா வகுப்பு ஒன்று எடுத்துட்டு இருக்கிறாரு, ஜாதக பலன் அறிதல் அப்படிங்கிற வகுப்பு. இளம்பிள்ளையை சேர்ந்த கணேசன் ஐயா மிகவும் ஒவ்வொரு நாளும் நிறைய புதுமைகளை சொல்லி, யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்லி, சில நெட்டெடுப்புகளை சொல்லி எல்லாத்தையும் அசத்திட்டு இருக்கக்கூடிய இளம்பிள்ளை கணேசன் ஐயா அவர்களையும் சௌரிராஜன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களது மற்றொரு குருநாதர் சந்திரன் ஐயா அவர்களை விழா மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். சரி, 13 என்ற எண் வந்தா எதிர்பார்ப்பு குறையும். எதிர்பார்ப்பு நாம எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காது. எல்லாருக்குமே அப்படியே அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்காங்களேன், எல்லாரும் நினைக்கிற மாதிரியே நடந்துருச்சுன்னா யாரையும் கையில பிடிக்க முடியாது. அப்படி இதாயிடும். அந்த எண் 13 என்ற எண் உங்களுக்கு வாழ்க்கையில எதிர்பார்ப்பு குறையும். அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியணும் அப்படிம்பாங்க பெரியவங்க. அப்ப வீட்டுல விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இவங்களுக்கு வெற்றியை தரும். சரி, முதல்ல சொன்னீங்க 11 அப்படின்னா நல்லதை தரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அடுத்தது இப்ப 11 நம்பருக்கு தான் சொல்ல போறோம். 11 அப்படின்னா பாத்தீங்கன்னா அது சனி பகவானுடைய வீடு. 11 சனி பகவானுடைய வீடு. ஆனா லாபம், வெற்றி, ஆசைகள், எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 11வது வீடு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அது பாதகம்.
அப்ப அங்க என்ன செய்யும் அப்படின்னா தடை தாமதத்தை சொல்லும். உங்களுடைய வாகன எண் 11 அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். இப்ப இந்த ரெண்டே நம்பர் தான் 11 24 வச்சுக்காங்க. அப்படி ரெண்டு நம்பர் இருக்குன்னா 11 1வது பாவகம், 22 2வது பாவகம், மறுபடியும் 3ஆம் பாவகம், மறுபடியும் 11 தான். இப்படியே மாறி மாறி வரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்க வெத்தலை பிரசனத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 2 வெத்தலை தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு அதையே திருப்பி திருப்பி பார்ப்போம். சரிங்களா? அது மாதிரி பலன் சொல்லுவோம் இல்லையா? அது போல எடுத்துக்கணும். இது என்ன தரும் அப்படின்னா தடை தாமதத்தை தரும். வாகன எண், அதே போல மூத்த சகோதரம் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு அந்த 11 போன் நம்பர்லயோ பாஸ்வேர்ட்லயோ இல்ல ஆதார் கார்டுலயோ வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா மூத்த சகோதரம் அங்கு பாதிப்பை சொல்லும். ஒண்ணு மூத்த சகோதரர் இருக்காது, இருந்தா பயன்படாது. சித்தப்பாங்கிற உறவு அதே போலதான், இருந்தால் பயன்படாது, இல்லைன்னா இல்லாதே கூட இருக்கலாம், அப்பாவே கடைசி ஆளா கூட இருக்கலாம், அப்படி இருக்கும். சரி, அதே போல 17 அப்படின்னு வந்துருச்சுன்னா இவங்க ஒரு சோதனையை தாண்டி தான் அவங்க ஜெயிக்கணும். இப்ப கடகராசி கடக லக்கணம் எடுத்துக்காங்களே. கடகராசி கடக லக்கணத்துல கடகம் அப்படின்னு எடுத்துட்டாவே பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? புனர்பூச 4ஆம் பாதம் இருக்கு, பூச 1 2 3 4 இருக்கு, ஆயில்யம் 1 2 3 4 இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடு, அதாவது புனர்பூச 4ஆம் பாதம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அப்ப குரு யாரு? கடகத்துக்கு 6க்கும் 9 குடையவர், 6க்கும் 9 குடையவர். அப்ப அவரே பாக்கியவான். ஆனா அங்க 6ங்கிற மறைவு ஸ்தானங்கள் வந்துருச்சு. அதே போல பூசம் பாருங்க, 7க்கும் 8 குடையவர், 7க்கும் 8 குடையவர். அப்ப அதுலயே பாருங்க ஆயில்ய நட்சத்திரக்கு அவரே 3க்கும் 12 குடையவர். அப்ப மறைவு ஸ்தானங்கள் 4 வீடும் அரை மறைவுன்னு சொல்லக்கூடிய 3 6 8 12. அப்ப கடகத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அவங்க என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குரிய விஷயத்தை கண்டிப்பா சொல்லும். அவங்க அந்த சோதனையை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன சோதனை வந்துரு சார் அப்படின்னு கேட்டா 40 வயசு வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும். கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய விஷயத்தை சொல்லும். அதே போல அவங்க ஒரு மாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி பாருங்க, 19 அப்படின்னு நம்ம சொல்றோம். 19 அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும். கிரகங்கள்ல சந்திரன் போல், அதாவது தேய்பிற வளர்பிற அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏற்ற இறக்கம், நல்லது கெட்டது, மேடு பள்ளம் அப்படிங்கிறத தாண்டி தான் இவங்க ஜெயிக்க முடியும். 19 அப்படின்னு வந்திருந்தால். அதே போல 15ஆம் நம்பர் வந்திருக்குன்னு வைங்களேன், உடல் உபாதை வரும், உடல் உபாதை வரும். அதே போல பொருள் விரயம் ஆகும், விபத்து, மருத்துவ செலவு அப்படிங்கிறதை கட்டாயம் அவங்களுக்கு தரும். சரி, அடுத்தது நீங்க 20 அப்படின்னு வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்காங்களேன். 20 அப்படின்னா அவங்க இடமாற்றத்தை மாற்ற வைக்கும். பிறந்த ஊர் ஒன்னா இருக்கும், வளர்ந்த ஊர் ஒன்னா இருக்கும். ஆனா 20ன்னு இருந்துட்டா அது கண்டிப்பா நல்லதை சொல்லும், நல்ல விஷயங்களை சொல்லும், மாற்றங்கள் இருக்கும். அதே போல அவங்க 22 அப்படின்னு வச்சிருக்கிறாங்கன்னா இதுவும் நல்ல நம்பர் தான். ஆனா என்ன அப்படின்னா அப்பாவோ தாத்தாவோ அந்த வம்சாவளியில் ஏமாந்தவர்கள் உண்டு என்பதையும் சொல்லலாம். 30 அப்படிங்கிறது இது தவிர்ப்பது நன்று. இங்கிறது கிளம்புறோம் அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கே வந்துடும். ஏறுற மாதிரி இருக்கும், மறுபடியும் எந்த இடத்துல புறப்பட்டமோ அதே இடத்துக்கு வந்துடும். இது என்னன்னா ஜீரோன்னு சொல்றது. 30 அப்படிங்கிறது ஒரு ஜீரோ மாதிரி தான், சொலண்டு அதே இடத்துக்கு வந்து நிற்கும்.
40 தேவையில்லாத பயம், மன உளைச்சல் அப்படிங்கிறத 40ம் 50ம் அப்படிதான் சொல்லும். இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு 50 வயசு ஆகுது அப்படின்னா எனக்கு 50 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அதுவே ஒரு நல்லது இல்லை. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 50ம் 60யும் சொல்லக்கூடாது. அப்ப நீங்க ஒரு வயசு கூட்டி கூட சொல்லுங்க. 51 நடக்குது அப்படி சொல்லலாம், இல்ல 49 நடக்குது அப்படி சொல்லலாம். எனக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாவே அது ஒரு கண்டத்துக்கு நிகரான சம்பவத்தை சொல்லக்கூடிய வயசு 50 60. எல்லாருமே பாருங்க, இந்த 60 கல்யாணம் செய்வாங்க. அப்ப கல்யாணம் ஆகி 60 வருஷம் கழிச்சா செய்யறாங்க, அப்படி இல்லை. அவருக்கு 60 வயசு ஆன உடனே செய்வாங்க. இந்த 60 வயசு ஆனவங்க திருக்கடையூர்லயே போய் கல்யாணம் பண்றாங்க, அப்படியெல்லாம் பண்றாங்க, கோவில்கள்ல வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் வீட்டில் ஒருத்தருக்கு மருத்துவ செலவை சொல்லும், அந்த குடும்ப தலைவருக்கு ஏற்படும். 60ஆம் கல்யாணம் பண்றவங்களுக்கு நீங்க வேணா பாருங்க. சரி, 43 இந்த எண் வச்சிருந்தா யாரா இருந்தாலும் சரி நீங்க மாத்திக்காங்க. ஏன்னா அந்த வீட்டுல குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தும். 43ஆம் நம்பர் ஒருத்தருக்கு குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தும். சரி, பெண்களா இருக்கிறாங்க, என்ன சார் நடக்கும்? கணவரை விட இன்னொருத்தர் மேல ஈர்ப்பு ஏற்படும். அதே மாதிரி நிறைய கடன் ஏற்படும், அவமானங்களை தரும், ஒரு அவச்சொல்லை கட்டாயம் இவங்களுக்கு தரும். 43. சரி, 41 நல்லா பாருங்க. இது கிரக சேர்க்கையில 4னா என்ன? ராகு. 4னா ராகு, 1னா சூரியன். ராகு சூரியன் இவங்க பிறந்த இடத்துல இருக்கக்கூடாது. வேணா இது அருமையான நம்பர், அற்புத கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜன் லேல. ஆனா என்ன அப்படின்னா இது 41ங்கிறது நல்ல நம்பர். ஆனா அவங்கள வெளியூர் போக சொல்றது நல்லது. சரி, 66 பாருங்க, 66 அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 66 அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கடன் ஏற்படும், வம்பு வழக்கு வரும், நோய் வரும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேச மாட்டோம். ஆனா அங்க என்ன அப்படின்னா 66ன்னு யாருக்கு வந்திருக்கோ நீங்க அந்த வீட்டுல ஆண் வாரிசு உண்டுங்கிறத சொல்லிடலாம். ஆண் குழந்தைங்க தான் அதிகம், அப்பாவோட பிறந்தவங்க அதிகம், அம்மாவோட பிறந்த மாமா அதிகம், இப்படின்னு எல்லாத்துக்கும் ஆண்கள் முக்கியத்துவம் அங்க கொடுக்கும். அதே மாதிரி 99 99 அப்படிங்கிறது இதுவும் நல்ல ராஜ்யத்தை தரும். ஆனா அந்த ராஜ்யம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தரை அதிகாரம் பண்ணி ஒரு வேலை வாங்கக்கூடாது. அன்பா சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களையே கண்ணு பொண்ணு தம்பி இப்படின்னு சொன்னா தான் ஒரு வேலை செய்வாங்க. இப்ப நாம மற்றவங்களை போய் ஏய் இங்க வா அப்படின்னோம்னா அது நல்லதை தராது அவங்களுக்கு. அப்ப இவங்க நடந்தக்கூடிய பக்குவம் தான் 99 அப்படிங்கிறது நல்ல ராஜ்யத்தை தரும், உங்களுடைய ஆளுமையை தரும், உங்களுக்கு தலைமை பொறுப்புகளை தரும். அதனால அது நல்ல நம்பர் தான். சரி, ஒருத்தருக்கு பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 5ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வந்திருக்கும். 58 அப்படிங்கிற எண் வந்திருந்தால் அவங்களுக்கு பணப்பிரச்சனை மேலோங்கும். முதல்ல சொன்ன மாதிரியே தான் ஏழை ஆக்கிடும். அதே மாதிரி ஜீரோலயே வந்துடும். 34 அப்படிங்கிற எண் ஒருத்தருக்கு வெற்றியை தராது, முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறதையும் ஒருத்தருக்கு சொல்லும். சரி,
இந்த 58ன்னு சொன்ன பாத்தீங்களா, 58 அப்படிங்கிற எண் அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தை மாரியே தான் புலம்பல் அதிகமா இருக்கும். எனக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இதை மட்டுமே தான் இந்த தனுசு லக்கணமும் தனுசு ராசியும் லக்னாதிபதி தனுசுல உள்ளவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, 55 இது எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இப்ப ஒரு 3வது 6 நம்பர் 4வதும் 5வதும் 6வது நம்பரும் 66ன்னு இருக்கு. 6 அப்படின்னு இருக்கு. இப்படின்னு இருந்தாலும் அல்லது 5 இருந்தாலும் 5 வந்ததுன்னு வச்சுக்காங்களேன், 55 இப்படி வருதுன்னு வச்சுக்காங்களேன், இவங்க யாரு சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டாங்க. யாரு சொன்னாலும் நீங்க ஒன்றுக்கு மேற்பட்டு 5ஆம் நம்பர் வந்திருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கும் அப்படிதான். என்ன அப்படின்னா, எனக்கே எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கும். இப்ப பாருங்க, ஜியோல ஒரு குறிப்பிட்ட 2 வருஷம் ஒரு 3 வருஷ காலத்துக்கு 63 அப்படிங்கிற எண்ணை தான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 63ங்கிற எண்ணு பல பிரச்சனைகளை சொல்லும், பல பிரச்சனைகளை சொல்லும். அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சந்திக்கணும். அதாவது நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரக சேர்க்கையில என்னன்னு பாருங்க, 6னா சுக்கிரன் அசுரகுரு, இங்க 3ங்கிறது தேவகுரு. அப்ப சுக்கிரன் குரு சேர்ந்தால் என்ன அங்க நடக்கும்? நல்லது நடக்கும், வரவுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா இங்க பிரச்சனை இல்லாத நாட்களே இருக்காது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏதோ ஒரு சுபகாரியங்கள் நடந்தா கூட அந்த இடத்துலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் மேலோங்கும். சரி, அதே போல 61. அப்ப பாருங்க, நம்மளுடைய கிரக சேர்க்கையில சொல்லியிருப்பாங்க, சூரியன் சுக்கிரன், சூரியனும் சுக்கிரனும் நெருங்கிய டிகிரியில் இருந்தால் அவங்களுக்கு திருமண பாதிப்பை தரும். அதே போல நெருங்கின டிகிரி அப்படின்னு சொல்றதும் அதே போல சேர்ந்து இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை தரும். மன வாழ்க்கை பிரச்சனை, சார் திருமணம்லாம் உரிய வயசுல கொடுத்துருச்சு அப்படின்னா அங்க மன வாழ்க்கை பிரச்சனையை தரும். 61 அப்படிங்கிறது வறுமை, கடன், சண்டை, அதே மாதிரி திருமண பாதிப்பு அப்படிங்கிறதையும் அங்கு தரும். சரி, 62 வறுமை, சோர்வு, ஏமாற்றம், இடமாற்றம், இதெல்லாம் தரக்கூடிய வீடு. சாரி, நம்பர் 62. அப்ப அங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரன், இதுக்கும் ஒரு இதை சொல்லுவாங்க, இந்த கிரக சேர்க்கைக்கும் தவறான ஒரு இதை தான் சொல்லுவாங்க. சரி, 96 கிரக சேர்க்கை என்ன பாருங்க, 9ங்கிறது செவ்வாய், 6ங்கிறது சுக்கிரன். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தால் அவங்க வீட்டில் 2 திருமணம் செய்தவர்கள் உண்டு. ஒருத்தருக்கு 2 டைம் தாலி கட்ட சொல்லுவாங்க. இப்படிங்கிற விஷயத்தை கட்டாயம் சொல்லும். சரி, அடுத்தது 98. என்ன, அது கிரக சேர்க்கையில பாருங்க, அப்படியே செவ்வாய் சனி. செவ்வாய் சனி எங்கு சேர்ந்தாலும் எங்கு பார்த்தாலும் அங்கு பாதிப்பு, அந்த பாவகம் பாதிப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கே ஓரளவுக்கு விஷயத்தை தொடக்கூடிய விஷயங்கள் அங்க வந்திருக்கும்.
சரி, 82 அப்படிங்கிறது சனியும் சந்திரனும். சனி சந்திரன் சேர்க்கை என்ன தோஷம்னு சொல்லுவாங்க ஐயா? புணர்ப்பு தோஷம். 86 பாவகத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே மறைவு. ஆனா அங்க சனி சுக்கரன். அப்ப என்ன ஆகும்? சுக்கரன்னா கலத்தரக்காரகன், சுக்கரன்னா ஒரு வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் அமையிறது அங்க தாமதத்தை சொல்லும். அப்ப அங்க சுக்கரன் அப்படின்னு சம்மந்தப்படும் போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அங்கு தடை பண்ணும், தாமதத்தை சொல்லும் அப்படிங்கிறத நாம சொல்லிடலாம். சரி, இப்ப பாருங்க, ஜியோல மறுபடியும் 81 ஆரம்பிச்சிருக்கு. 81 இப்ப ஜியோல ஆரம்பிச்சிருக்கு சார். நீ உங்களுக்கு அது தாட்டி விட்டுரும். அப்ப இங்க பாருங்க, 81 அப்படிங்கிறது கட்டாயம். நாம ஒரு 2 வீலர்ல போனா கூட எதிர்த்தாப்புல பஸ் வந்துச்சுன்னா பஸ் நேரா வர மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு உயிர் பயத்தை தரும். தொண்ணூத்தி எட்டுன்னு நீங்க ஏர்செல் வந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் மொபைல் என்னன்னு கொடுத்ததே அவங்க தான். 98 427 ஆரம்பிச்சிருக்கும். அந்த 98ன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க, முன் வாழ்க்கை ஒரு மாதிரியும் பின் வாழ்க்கை ஒரு மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சரி இல்லைங்க, நாம இருக்கு இது வரைக்கும் நாம எண்களை வச்சு எப்படி ஒரு செல் நம்பர் எடுக்கிறது, அதுக்கு எப்படி தீர்வு சொல்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் வசதி வாய்ப்போட இருக்கும் போது எங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரல, கொடுத்த பணம் ஒரு இடத்துல இருந்து வரல, கேட்ட இடத்துலயும் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு லோனு போடுறாங்க, லோன் போடுறதுக்கு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அங்க டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறது நிறைய இருக்கு. அப்படி இருக்கிறவங்க எங்களுக்கு லோன் கிடைக்கணும் சார், அதே போல லோன் நாங்க கொடுத்த பணம் எங்களுக்கு திரும்ப வரணும், ஏதாவது பாதியாவது வந்தா கூட இன்னைக்கு சமாளிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு இருக்கு. நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க அந்த தொகையை எழுதலாம். தொகையை எவ்வளவு நமக்கு வரணுமோ அந்த தொகையை எழுதி ஒரு சின்ன ஒரு மண் விளக்கு எடுத்துக்காங்களே, அந்த மண் விளக்குல எடுத்து அந்த தொகையை எழுதின பேப்பரை அந்த விளக்குல வச்சிருங்க. விளக்குல வச்சுட்டு என்ன பண்றீங்க, அந்த வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொத்தமல்லி 9 எண்ணிக்கை அதுல வைங்க. வச்சுட்டு ஒரு பச்சை கற்பூரம் வச்சு பருத்தி விட்டுருங்க, எரிஞ்சிருட்டும். அது கண்டிப்பா அவங்கள கொண்டு வந்துடும். அந்த பணம், கொடுத்த பணம் உங்களுக்கு எப்படி பாதி கேட்டீங்களோ அப்படியாவது கொண்டு வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்துருவாங்க. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, நான் கொடுத்த காசு கொடுக்கல, இவங்களாம் நல்லா இருப்பாங்களா, அவங்க பசங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்குமா, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்ன கண்டிப்பா வருமா? நினைச்சு பாருங்க, கொடுத்த காசு வருமா? வரவே வராது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கொடுத்த காசு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவர் பேருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. இது என்ன சார், இப்ப நம்ம ஒரு பேச்சுக்கு பேசலாம். என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் தண்ணி வரல, கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கல நமக்கு. அப்ப இது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாம எல்லாருமே வேண்டிக்குவோமே, கர்நாடகாவில் நிறைய மழை பெய்யணும் அப்படின்னு வேண்டிக்கலாமே. ஐயா வசந்த ஐயா மாரி ஒரு நல்லவங்களா 4 பேர் வேண்டிக்கிட்டாங்கன்னா சரிங்களா, அப்ப 4 பேர்த்தோட வாய் பழிக்கும் இல்லையா? அது போல வேண்டிக்கிட்டா அவன் தன்னை பார்க்கல
திறந்து விட்டுறா. அப்ப நாம கொடுத்தவனுக்கு, பணம் கொடுத்தவனுக்கு அவன் திருப்பி கொடுக்கணும்னு அவன் நல்லா இருந்தா நம்ம காசை தூக்கி போட்டு போறான். சரிங்களா? அப்ப அது போல அர்ச்சனை செய்தால் கொடுத்த பணம் திரும்பி வரும். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த ஜோதிட ரத்னா சங்கமம் அம்மா MP வினோதினி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய போன் நம்பர் 9787, பழைய நம்பர் நினைச்சிட்டு விட்டுறாதீங்க, இது புது நம்பரு. இப்ப நான் சொன்ன நம்பரை வச்சு வாங்கியிருக்கிறேன். 9787102242. நன்றி, வணக்கம்.